Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. I hope you guys are doing well and being safe, right? So, in the second trial day class, session two, MERN batch 3 day, second class, right? So, I hope screen visible okay, Negran, and audio okay, Negran, recording okay. So, now session வரலாம், right? So, India trial class, India trial class, நாம பார்க்க போற அடுத்த டாபிக். ஸோ வளமே சொல்லக்கூடிய விஷயம் தான். ரெண்டு டாபிக். முதலாவது இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்குன்ற ரீசனால கணக்கு பேர் இந்த யூனோ தட் ஸோ 25 or சம்திங் பீப்புள் பட் ஜாயின் பண்றாங்க பாதி பேர் மிச்சாக வீடியோஸ் ஓகே. சில பேர் ரிக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க வீடியோஸ் இந்த வேலை இஷ்யூஸ்ன்றதால, பட் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ண பாருங்க. ஏன்னு சொன்னா வீடியோ மட்டும் பார்த்தா உங்களுக்கு விளங்காது. சில நேரங்களில் போக 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 டவுட்ஸ் கேட்கறதா இருந்தா வீடியோஸ்ன்றது மட்டுமே உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ் செஷன்ஸ்ல அட்டன் பண்ண பாருங்க. ரெண்டாவது விஷயம், லைவ் செஷன் அட்டன் பண்றாங்க விளங்குதோ விளங்கலையோ பார்த்து கொண்டு வந்துட்டு ஓகே அட்டன் பண்ணா ஓகே அப்படின்னு நினைக்காமல முடிஞ்ச அளவுக்கு இன்டராக்ட் பண்ண பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன் லைக் டவுட்ஸ்கள் கேளுங்க, விளங்காத விஷயங்களை கேளுங்க. இந்த சாட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. ஏதாவது விஷயம் அதில் போடுங்க, நான் அதை பார்த்து கொண்டு தான் லெக்சர்ஸ் எடுத்துட்டு போவேன். அப்படி ஏதாவது விஷயங்கள்னு சொன்னா கூட நான் அதை லெட் யூ கிளியர், ரைட்? ஸோ அப்போ அதில் நீங்க யோசிக்கிற அளவுக்கு இல்லை கேட்டா நான் சொல்லுவேனா இல்லையா விளங்கப்படுத்துறேன் அப்படிலாம் இல்லை. நீங்க அப்படி சேர்த்து சேர்த்து வச்சுட்டு விளங்காமலே இருந்துட்டு இன்னொரு நாள் நான் ஒரு கேள்வி கேட்கும் போதோ அல்லது ப்ராஜெக்ட் செய்ய சொல்லும் போதோ அன்றைக்கு உங்களுக்கு விளங்காமல முடிச்சுட்டு இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. ஸோ ட்ரை டு மேக் யுவர் செல்ஃப் கிளியர் ரிகார்டிங் த டாபிக் லைக் ஈச் அண்ட் எவ்ரி டே, ரைட்? ஸோ அப்போ நம்ம சாப்டருக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன், ரைட்? லைக் வைஸ் பிஃபோர் லைக் இந்த ப்ரீவியஸ் கிளாஸ், ரைட்? ஸோ நாம வந்து ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று செஞ்சிருந்தாங்க. லைக் ஜஸ்ட் முதல் HTML சீரிஸ்க்குள்ள ஓப்பன் பண்றேன். ஸோ இதான் நம்ம நேற்று செய்த பார்த்த ஒரு விஷயம். இன்றைக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட சேர்த்து செய்ய போறோம், ரைட்? ஸோ லெட்ஸ் சி, ரைட்? ஸோ லைக் சிஎம்டி ஓப்பன் பண்றேன் அண்ட் தென் கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்குறேன். ஸோ இன் ஆர்டர் டு ஓப்பன் த விஷுவல் ஸ்டுடியோ, யூ நோ தட், ரைட்? ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கான்செப்ட் நாம ஓப்பன் பண்ண சொன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் ட்ரை பண்ண விஷயம் லைக் ஒரு இமேஜ் போட்டிருந்தாங்க அண்ட் தென் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ட்ரை பண்ணியிருந்தோம். தென் ஒரு HTML கண்டென்ட்களை போட்டு நாம அதை ஒரு டிவிஷனா செஞ்சிருந்தோம். இந்த விஷயங்களை நாம நேற்று ஒரு HTML பேஜ்ல செய்து பார்த்த விஷயம், ரைட்? ஜஸ்ட் க்ளோசிங் திஸ், ரைட்? ஸோ நாம இதைத்தான் நம்ம பேசிக்கான விஷயம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் திஸ். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் ஒரு ஃபைல். ஸோ இப்போ இதுல பட்டன் கன்செப்டுகளோட ஒரு இமேஜோட ஒரு விஷயத்தை நாம பார்த்துருந்தோம். இதுதான் நாம லாஸ்ட் கிளாஸ்ல, அதாவது நேற்று ட்ரையல் கிளாஸ்ல செய்திருந்த விஷயம். ஒரு HTML கண்டென்ட்டை கொண்டு வந்து தென் அந்த HTML கண்டென்ட்டோட நாம் எப்படி சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணி தென் அந்த சிஎஸ்எஸ் கன்செப்டுகளை ரன் பண்ற இந்த விஷயங்கள் காய்ச்சிருந்தோம். ஸோ சிஎஸ்எஸ் தென் HTML, இந்த ரெண்டு விஷயமும் நாம நேற்று பார்த்துருந்தோம், ரைட்? யூ நோ தட். ஸோ இதுக்குள்ள யாருக்காவது முதலாவது கேட்கறதுக்கு ஏதாவது டவுட்ஸ், கேள்விகள், பிரச்சனைகள் இருக்கா? இதுகளை செய்து பார்த்து ஏதாவது ரன் ஆகல, எங்களுக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு, இது வந்து எனக்கு அவுட்புட் இதே மாதிரி வரல அப்படின்னு யாருக்காவது இஷ்யூஸ் இருந்து அதுல ஏதாவது விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கா? கேள்விகள், டவுட்ஸ் அல்லது இஷ்யூஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது யாருக்காச்சும்? சரி, ஓகே. எல்லாம் ரன் பண்ணி பாத்தீங்களா முதல்? என்ன லைக் தட் இஸ் த மெயின் இஷ்யூ, ரைட்? ஸோ ரன் பண்ணி பாக்குறது, நீங்க இதை செஞ்சு ரன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. ரன் பண்ணி பார்க்காட்டி செஞ்சு பாருங்கடா அவருக்கு ப்ளீஸ். லைக் என்னன்னு சொன்னா நீங்க அதுல செய்து பார்க்கலன்னு சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். என்ன சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க ஓகே, பார்க்க பார்க்க ஓகே, இது ரைட், இது இப்படி நடக்குது போல அப்படின்னு மட்டும் யோசிக்க தோணும். பட் அதுக்கு பிறகு பிரச்சனை ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அட்மோஸ்ட் லைக் நீங்க செய்து பார்க்கறது பெட்டர். அப்பதான் உங்களுக்கு எரர்ஸ் வந்தா ஏதாவது பிரச்சனை வந்தா தெரியும், அதை என்னட்டு கேட்பீங்க, நான் விளங்கப்படுத்தலாம், அதுக்கு பிறகு சரியா இல்லையாடு பார்க்கலாம், ரைட்? தட் இஸ் திங் ஆக்சுவலி. ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட், நாம இன்றைக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலி அப்ப நேற்று நாம டிசைன் பண்றதுக்குள்ள பேசிக்கா ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்திருந்தோம். பட் இன்னைக்கு நாம ஒரு விஷயம் செய்ய போறோம். ஒரு சின்ன கால்குலேட்டர் ஒன்று செய்ய போறோம், ரைட்? ஸோ அந்த கால்குலேட்டரை நாம ஃபங்க்ஷன் பண்ண போறோம் ஒரு HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட. ஸோ ஐம் ஜஸ்ட் யா ஸோ ஸ்டார்டிங் த செஷன். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் நான் க்ளோஸ் பண்றேன், ரைட்? ஸோ இண்டெக்ஸ் பேஜை நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ நம்ம கிட்ட இப்போ இன்னொரு ஃபைலை நான் கிரியேட் பண்றேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு HTML ஃபைல், ஒரு டிசைன் CSS, ஒரு போட்டோ இருக்கு, ரைட்? அது இருக்கட்டும். இப்போ நாம செய்ய போற விஷயம் என்னன்னு சொன்னா, இனிஷியலி நான் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நியூ ஃபைல். ஸோ இந்த மாதிரி home.html கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி HTML அது இதுன்னு டைப் பண்ணி கொண்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா
ஈஸியா நாம அந்த கோடிங்க கொண்டு வரதா இருந்தா பேசிக்கா ஒரு சிண்டெக்ஸுக்கு சொன்னா ஷார்ட் கட் இருக்கு. ஷிஃப்டோட 1, அதாவது எக்ஸ்கிளமேஷன் மார்க் இதை கொடுத்தோம்னு சொன்னா, என்டர் கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு HTML பேசிக் சிண்டெக்ஸ் கோடிங் வந்து. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஷிஃப்டோட 1, அதாவது எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னு சொன்னா HTML ஃபைலா இருந்தா அந்த HTML சிண்டெக்ஸ் தந்துடும். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் லைக் டைப்பிங் த பேசிக் சிண்டெக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வந்துடும். நம்ம டைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சரி, லைக் பேசிக்கா நான் ஒரு கால்குலேட்டர் சேர்ப்போம். ஸோ ஹியர் டாக்குமெண்ட்ன்றதை நான் மாத்துறேன். ஸோ கால்குலேட்டர், ஸோ கால்குலேட்டர் பேசிக் கான்செப்ட் கால்குலேட்டர்னு ஒரு பேர் வைக்கணும். ஸோ கால்குலேட்டர் ஒரு பேர்ல ஒரு டாக்குமெண்டோட home.html நான் வச்சிருக்கேன். ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் home என்ற HTML ஃபைல். ஓப்பன் பண்ணோம்னு சொன்னா திஸ் இஸ் த திங். ஸோ கால்குலேட்டர் டைட்டிலோட ஒரு எம்டி பேஜ் உண்டு, ஒரு எம்டி பேஜ் உண்டு கால்குலேட்டர் டைட்டிலோட. ரைட், திஸ் திங் ஆக்சுவலி நாம இங்க பாக்குற விஷயம். ஸோ இனிஷியலி இந்த HTML ஃபைலுக்குள்ள பாடிக்குள்ள யூ நோ தட் ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ பாடிக்குள்ள ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. லைக் ஒரு எம்டி பேஜை நாம HTML இதுல உருவாக்கி இருக்கோம். யூ கேன் சி ஹியர். ரைட், இப்ப நமக்கு ஒரு ஒரு பேசிக்கான ஒரு கன்செப்ட் வரும். என்னது, லைக் ஒரு லைக் ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அப்ப நாம வந்து அதை முதல் காட்டிடுறோம். லைக் ஐம் ஜஸ்ட் த்ரோ பண்ணி காட்டிடுறோம். ரைட், ஸோ ஹியர் கேன் சி தட். ஸோ அப்போ நாம பார்க்க போற விஷயம் நேற்று முன்னாள் பார்த்த விஷயங்களோடு சேர்த்து இன்றைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்கிரீன். ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல வந்து ஸோ மார்க்ஸ் 1 and 1, தென் மார்க்ஸ் 2 and 1. ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், தென் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், கீழே ஒரு பட்டன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணா மேபி லைக் அட்டன்ட் வைப்போம். அட்டன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த 2 வேல்யூயும் கூட்டி லைக் எனக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ், ஒரு பொப்பப்பா மேல ஒரு அலர்ட் பாக்ஸா எனக்கு காட்டணும். இந்த அலர்ட் பாக்ஸ்ல டோட்டல் என்ன அப்படின்றது காட்டணும். திஸ் திங் ஆக்சுவலி இதான் முதலாவது செயல்பாடு, வேறும் இல்லை. ரைட், இது எப்படி செய்யுது? ஆக்சுவலி இப்படி ஒரு பட்டனை கிளிக் பண்ணா இந்த ஒரு சம்பவம் நடக்கும், இந்த ஒரு விஷயம் நடக்குன்னு சொன்னா இது ஒரு பிஹேவியர், இது ஒரு நடத்தை, லைக் ஒரு பிஹேவியர் ஓ ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அல்லது இது ஒரு மெத்தட்னு சொல்லுவோம். எல்லாம் ஒன்றுதான். ஸோ அப்போ இனிஷியலி நாம 3 விதமான லாங்குவேஜஸ் இந்த ட்ரையல் கிளாஸ்ல பாக்குறோம். ஒன்று HTML, நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா அது நெக்ஸ்ட் செஷன், அதாவது வார வீக் ஃபுல்லா நம்ம வந்து எங்களோட சாப்டர்ல இறங்கிறோம். பட் இன்றைக்கு ட்ரையல் கிளாஸ்ல HTML, CSS, JavaScript இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற இந்த கான்செப்ட் தான் கதைக்கிறோம். இதுல நாம HTML நாம எதுக்கு சொன்னாங்க, ஒரு வெப் பேஜ்ல கண்டென்ட்டுகளை கொண்டு வந்து போடுறதுக்காக நாம பாவிக்கிற ஒரு ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம். தென் இதோட லுக் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்றதுக்கான ஒரு ஆள் தான் CSS சொன்னோம். பட் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், இது எப்படி வேலை செய்யணும், இதுல என்னென்ன கன்செப்ட்கள் நடக்கும் அப்படின்னு கலைக்கிற விஷயம் தான் இட்ஸ் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நாம இங்கே அதை தான் செய்ய போறோம். இப்போ நார்மலா ஒரு பேஜை கிரியேட் பண்ண போறோம் முதல்ல HTML வச்சு. தென் அதை நார்மலா நாம ஒரு சிம்பிள் திங் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ரன் பண்ண போறோம். நேற்று டிசைன் பண்ண இன்றைக்கு ஃபங்க்ஷன் பண்ண வைக்க போறோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற ட்ரையல் கிளாஸ் செஷன் இதுதான். ஸோ ஜஸ்ட் எக்ஸிட்டிங் திஸ் அண்ட் ஹியர் நாம வந்து முதல் ஒரு இட்ஸ் லைக் ஒரு நாம ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் அடிக்க போறோம். ரைட், ஸோ நான் முதல்ல ஒரு ஹெட்டிங் 1 கொடுத்துறேன். ஸோ ஹெட்டிங் 1 இட்ஸ் லைக் என்ன கொடுக்கலாம், லைக் மார்க்ஸ் கால்குலேட்டர். ஸோ மார்க்ஸ் கால்குலேட்டர் ஸோ பண்றேன். ஸோ ஐ வில் ஷோ யூ தட் லைக் ஹியர் யூ கேன் சி மார்க்ஸ் கால்குலேட்டர்னு ஒரு ஹெட்டிங் வரப்போ. திஸ் இஸ் தி திங். இப்போ எனக்கு அடுத்த விஷயம் தேவை, லைக் ஒரு சின்ன பேராகிராஃப். ரைட், ஸோ இனிஷியலி நாம ஒரு மேபி லைக் பேராகிராஃப் கூட தேவையில்லை. லைக் சிம்பிளி இங்கிலீஷ் மார்க்ஸ், இங்கிலீஷ் மார்க்ஸ் எப்படின்ற வார்த்தை. தென் இதுக்கு பக்கத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுக்கு என்னென்ன என்ற லிஸ்ட் எல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மெட்டீரியல்ல தருவேன். நாளைக்கு வரைக்கும் நடக்க போற இந்த ட்ரையல் கிளாஸ்ல என்னென்னலாம் பேசிக்கா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிமுகத்தை தான் நாம கதைக்கிறோம். சொல்ல போனா செஞ்சு பாக்குறேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொண்டா உடைச்சு சின்ன சின்ன விஷயமா கதைச்சு செய்து பார்த்தா நாம வருவோம். அதனால அதை பயப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை, குழம்பு தேவையில்லை. இன்னும் 3 நாள்ல நேற்று இன்றைக்கு நாளைக்கு கதைக்க போற இந்த 3 நாள்லயும் கதைக்கிற விஷயங்கள் எல்லாமே இனிஷியலா இதுதான் கோடிங், இதுதான் பேஜ், இதுதான் வெப் பேஜ், இதுதான் கண்டென்ட், இப்படிதான் ரன் ஆகுது, இப்படிதான் கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு அறிமுகத்துக்காக, யூ நோ தட் லைக் ஃபேமிலியர் ஆகிறதுக்காக இதுதான் விஷயம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி உங்களோட மைண்டுக்குள்ள வாரதுக்காக உங்களுக்கு நான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறேன். அவ்வளவுதான். ஐம் ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் ஆல் த ஸ்டாஃப்ஸ் பேசிக்கலி ஆஸ் அ ஃபண்டமெண்டலா உங்களுக்கு இதுதான் விஷயம் அப்படின்னு புரியறதுக்காக செய்விக்கிற விஷயங்கள் தான்.
பிறகு நம்ம இதை பற்றி டீப்பாக ஆகிக்கும் போது யூ வில் கெட் டு நோ அபவுட் லைக் ஆல் த வேர்ட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் ஆல் த ஸ்டப்ஸ் லைக் எதை எங்கெங்க யூஸ் பண்ணணும் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அக்கார்டிங் டு தட் லைக் உங்களோட புது ரெக்குயர்மெண்ட் கேட்ட மாதிரி பிறகு நீங்க தேடி ட்ரை பண்றதுல தான் உங்களோட இந்த கோடிங் கன்செப்ட் லைக் மேபி லைக் இந்த கோடிங் ஸ்கில் வந்து என்ஹான்ஸ்ன்றது இருக்கு, லைக் எப்படி கூட போகுதுன்றது, ரைட்? ஸோ அதனால கூட யோசிக்க வேணாம், ஜஸ்ட் சிம்பிளி அப்படின்னு வாட்ச் பண்ணுங்க. லைக் ஏதாவது விஷயம் சொன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ, லைக் ஐ வில் லெட் யூ கிளியர், ரைட்? ஸோ அப்போ இங்கிலீஷ் மார்க்ஸ் ஒரு கன்செப்டை நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன், ஒரு வசனம். ஜஸ்ட் சிம்பிளி ஐ வில் சே தட் ரைட் ஹியர், இங்கிலீஷ் மார்க்ஸ். ஸோ பக்கத்துல லைக் நான் ஒரு இன்புட் டைப் போட போறேன். ஸோ இன்புட் டைப் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும், அப்போ டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் நான் கட்டேன், ஏன்னா நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ண போறேன். நான் இப்போ அதுவும் கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் சொல்றேன், ரைட்? அப்ப நான் இதுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு ஐடி என்ன நாம வைக்கலாம், ஐடி அல்லது கிளாஸ். நான் ஐடி வைக்கிறேன். ஸோ ஐடி என்ன பேர் வைக்கலாம், லைக் இ மார்க்ஸ் வைக்கிறேன். ஸோ இ மார்க்ஸ். And then அடுத்த லைன்ன்றதால பிரேக் கொடுக்கணும், இல்லாட்டி கீழே வராது. This is the English. So English marks or a text box. I'll show it to you, right? So English marks and or text box. That is the thing. So marks calculated text box. This is the thing actually இப்போ நாம செஞ்சது விஷயம். And அடுத்த லைன்ல likewise be like this line, like I just need to do it again, right? So maths marks. So maths marks colon like input, then type, then text box. Then ID. So here I'm just M marks. Okay. Again break. So you can see here, right? So this is the thing. So இது இன்னொரு லைன் இடவெளி வரும்னு சொன்னா you can put another break, right? So there's no need to worry about that, right? You can simply put the break and there will be a line break, right? So this is the thing. So marks calculated on English marks and maths. So இப்போ இதுக்கு break எனக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ சிம்பிளி எனக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ பட்டன்னே நம்ம டைப் பண்ணலாம். பட் தட் பட்டனோட டைப் நான் பட்டனே கொடுத்துக்கொள்ளும். ஸோ பட்டன் ஒரு பட்டன் கொண்டு இந்த பட்டனுக்கு வர வேண்டிய வார்த்தை வந்து அட்ன்றது, அதானே? ஸோ அட்டன் ஒன்று, ரைட்? சிம்பிளா சொன்னா அட்ன்றது ஒன்று, ரைட்? ஸோ அட்ன்ற ஒரு பட்டன் வந்துட்டு இங்க மார்க்ஸ் 2 கொடுத்து அட்ன்றதை கிளிக் பண்ணா ஒரு வேலை நடக்கும். தட் இஸ் திங் ஆக்சுவலி எனக்கு தேவையான. ஸோ அப்போ HTML நான் இப்போ இதுல ஷோ பண்ணின இந்த ஸ்கிரீனை கொண்டு வந்தாச்சு, ரைட்? HTML கொண்டு வந்தாச்சு, வெறும் HTML பியூர் HTML நம்மளுடைய இந்த ஸ்கிரீனை கொண்டு வந்தாச்சு. இதுல பிரச்சனை இல்லை. பட் இது ஒர்க் ஆகணும். இதுல 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேல்யூ எடுத்து இது அட்டை கொடுத்தா அந்த ஒர்க் நடக்கணும். ஸோ அது எப்படி செய்யறதுன்றதான் அடுத்த கேள்வி. இனிஷியலி அதை எப்படி நாம செய்யலாம், ரைட்? அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா டிசைனுக்கு ஓகே, சிஎஸ்எஸ் நாம பாவிச்சோம் செய்தாம் ஓகே. பட் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு பாவிக்கிறத ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ எப்படி சிஎஸ்எஸ் வந்து .css தனியா ஒரு ஃபைல் செய்து நாம அதை கனெக்ட் பண்ணமோ, இங்க லிங்க் என்ற பேர்ல லைக் எங்க index.html நாம லிங்க் என்ற பேர்ல கனெக்ட் பண்ணுமோ, அதே மாதிரி நாம ஸ்கிரிப்ட் எழுதும் போது முதல் நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ நான் இதுல வந்து ப்ரோக்ராம்ஸ் மேபி லைக் operation.js, ஜாவா ஸ்கிரிப்ட் JS, CSS CSS, HTML HTML சேவப்படும் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ operation.js என்ற இந்த விஷயத்தை operations.js என்ற இந்த ஃபைலை இந்த home.html கனெக்ட் பண்ணணும். அப்பதான் நான் இங்க செய்யற வேலை இங்க நடக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்றதுக்கு பொடி என்றவர் எங்க முடிகிறாரோ, ஆக்சுவலி யூ கேன் see here, பொடி என்றவர் எங்க முடிகிறாரோ அந்த இடத்துல நம்ம நார்மலா ஸ்கிரிப்ட் எழுதலாம். இந்த ஸ்கிரிப்ட் எங்க இருக்கு, சோர்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னா என்ன பேர்ல, operation.js என்ற பேர்ல. ஸோ operation.js என்ற பேர்ல. ஸோ இப்படி சொல்லிட்டா ஓகே. ஸோ operation.js என்ற பேர்ல ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணினா இங்க நாம எழுதுற இந்த பிஹேவியர்ஸ் இங்க வேலை செய்யும். ஸோ பட்டன் என்ற ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு வேலை நடக்க போகுது, ரைட்? இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா சொன்னா இந்த பட்டன்ன்றதை கிளிக் பண்ணும்போது, அப்ப இதுக்கு ஒரு அட்ரிபியூட் எழுதலாம், ஒன் கிளிக். ஸோ ஒன் கிளிக் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு வேலை நடக்கும். என்ன வேலை? இந்த ஆப்ரேஷனுக்குள்ள நடக்கிற வேலை. ஸோ ஆப்ரேஷனுக்குள்ள நான் கோடிங் எழுதல, நான் ஒரு கோடிங் எழுதுறேன். ஸோ console.log. ஸோ மேபி லைக் console.log கொடுக்கலாம், இல்லை அலர்ட் கொடுக்கும். ஸோ அலர்ட், ஸோ ஹாய் என்று கொடுக்குறேன், ரைட்? ஸோ ஹாய். இப்போ அலர்ட் பண்ணணும் ஹாய் என்ற ஒரு வசனத்தை, ரைட்? வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. operations.js அலர்ட் ஹாய் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நான் அதை எதுவும் சம்மந்தப்படலை, ஜஸ்ட் கனெக்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரன் பண்றேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஹாய் என்ற ஒரு பேஜ் கன்செப்ட். எப்படி இது நடக்குது ஹாய்ன்றது?
நான் பட்டனை கிளிக் பண்ணேன்னா பட்டன் கிளிக் பண்ணதுக்காக இது நடக்கல. நார்மலாவே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க கனெக்ட் பண்ண இடத்துல என்ன வேலை நடக்கும்னு நான் எழுதினா ஹா என்று சொல்லி எழுதியிருக்கேன். அப்ப அது நடக்குது. தட் இஸ் திங் ஆக்சுவலி நடக்குது. ஆனால் இதை நான் ஒரு ஃபங்க்ஷன் ஆக்குறேன். ஸோ ஃபங்க்ஷன் இட்ஸ் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். போக நம்ம தான் கதைப்போம் ஒன் பை ஒன். சரியா? இப்பதான் 2வது கிளாஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஒரு விஷயத்துக்குள்ள ஃபங்க்ஷன் இட்ஸ் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஒரு பெக் பண்ணி வச்சிருக்கிற ஏரியா. நான் இதுக்குள்ள சம்மன் ஒரு பெயர்ல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள என்னவும் விളിக்கலாம். ஸோ சம்மண்ட பெயர்ல ஒரு ஃபங்க்ஷன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுக்கொள்ளும். இப்போ நான் அலர்ட்ன்றதை இதுக்குள்ள கொண்டு போய் போட்டேன். ஸோ இனிமே இது ரன் ஆகாது. இப்போ நான் சர்வ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகலைன்னு சொன்னா இப்போ அவர் தனியா இல்லை, சும்மா ரன் ஆகுறதுக்கு ஒரு 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 பேக்கிங்குக்குள்ள இருக்காரு. அப்ப இந்த பேக்கிங்கை நான் கால் பண்ணா மட்டும்தான் அது வேலை செய்யும். அப்ப சம்மன் நான் எப்போ கால் பண்ணணும் அப்ப மட்டும்தான் அவர் ஹாய் என்று மெசேஜ் காட்டுவார். ஸோ நான் இப்போ இங்க வந்து ஆபரேஷன் ஜேஎஸ்க்குள்ள சம்மன் ஒரு ஆள் இருக்கார். ஸோ நான் இங்க வந்து நார்மலா சம்மன் இங்க கால் பண்ணணும். பட்டனை கிளிக் பண்ணும்போது சம்ம கால் பண்ணுங்க, சர்வ் பண்ணுங்க. அப்ப இப்ப பட்டனை கிளிக் பண்ணினாலே ஒன் கிளிக் பண்ணும்போது சம்மன்றது கால் பண்ணப்படுது. சம்மன்றது என்ன? ஆபரேஷன் ஜேஎஸ்க்குள்ள இருக்கிற இவர். அவர் கால் பண்ணப்பட்ட என்ன நடப்பார்? அலர்ட் பண்ணப்படுவார். ரைட்? இப்ப ரன் பண்ணுவோம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப நான் பட்டனை கிளிக் பண்ண உடனே மெசேஜ் கார்டு. ஸோ இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணேன், இந்த மெசேஜ் கார்டு. ஸோ அப்போ லிங்கிங் எங்க நடக்குதுன்னு சொன்னா நார்மலா சம்மன்ற ஒரு இதுக்குள்ள நான் இப்போ எழுதிட்டா இதுக்குள்ள நீ என்னென்ன எல்லாம் எழுதணும் அதெல்லாமே இந்த சம்மன்றவர் கோல் பண்ணா நடக்கும். இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ண சம்மன்றவர் கோல் பண்றேன். ஆக்சுவலி இப்போ இது எனக்கு இல்ல, 2 வேரியபிள்ஸ் இருக்கு. இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ எடுத்து சம் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஆபரேஷன் நடக்கும். ஆக்சுவலி இதான் எனக்கு தேவையான விஷயம் பேசிக்கலி. ரைட்? அப்ப ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி இங்க நடக்க போறோம்னு சொன்னா இந்த 2 வேரியபிள்ஸ் எடுத்து ரைட் இதை நாம எப்படி ரன் பண்றோம்ன்றதான் கான்செப்ட். இனிஷியலி நாம இப்ப இதுக்குள்ள பார்ப்போமே. 2 வேரியபிள்ஸ் இருக்கு. யாரு? இங்கிலீஷ் மார்க்ஸுக்கு ஒரு ஆள், தென் மேத்ஸ் மார்க்ஸுக்கு ஒரு ஆள். ஸோ இந்த 2 கான்செப்ட்களை நாம் எடுப்போம். இந்த 2 பேரையும் அங்க இ மார்க்ஸ் அண்ட் ஐடி வைக்கப்பட்ட ஒரு ஆளையும் எம் மார்க்ஸ் அண்ட் ஐடி வைக்கப்பட்ட ஒரு ஆளையும் டெக்ஸ் இங்க நாங்க வேல்யூ எடுக்க போறோம். ஸோ அப்ப ஜஸ்ட் மேக்கிங் திஸ் ஆஸ் அ கமெண்ட். ஸோ கமெண்ட் சொன்னா என்னண்டா இப்படி போட்டோம்னு சொன்னா இது ரன் ஆகாது வெளியால. யூ கேன் சி ஹியர். ஸோ நான் பட்டனை கிளிக் பண்றேன், அதனால ரன் ஆகாது. ஏன்னு சொன்னா கமெண்ட் சொன்னா ஒரு கோட் ஒர்க் த்ரூ பண்றாக்கள் அல்லது இன்னொரு டெவலப்பருக்கு நீங்க காட்டும் போது அல்லது ஏதாவது ஒரு விவரணத்தை காட்டுறதுக்காக, விமர்சனத்தை காட்டுறதுக்காக, ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக எழுதுற ஒரு கமெண்ட் கன்செப்ட் தான் நீங்க கமெண்ட்ஸ் சொல்றோம். ஸோ ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து வெளியால கோடிங்காவோ இல்ல ஸ்கிரிப்டாவோ ரன் ஆகாது. ஜஸ்ட் பாக்குறதுக்கு மட்டும். ஸோ இப்படி போட்டா இது கமெண்ட் அர்த்தம். ரைட்? அப்ப இது அப்படியே இருக்குது. இப்ப நாம செய்ய போறது என்ன? 2 வேரியபிள்ஸ் எடுக்க போறோம். யாரு? இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ற விஷயத்தை எடுக்கும் போது இங்க ஆபரேஷன் கான்செப்ட்ல ரைட் கைஸ் நான் வருவேன். வேரியபிள்ஸ் என்ன, ஆபரேஷன்ஸ் என்ன, ஜாவா ஸ்கிரிப்டை கதைச்சு ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் ஒரு 1 வீக் போகும். ஒரு 1 வீக் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போகும், பிறகு நோட் ஜேஎஸ்க்கு போகும், பிறகு டேபியோட கனெக்ட் பண்ண போகும், பிறகுதான் ரியாக்ட் படிப்போம். பட் இங்க நான் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இப்படிலாம் செய்யறேன் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்தா தான் பிறகு 1 பை 1 தெளிவாகலாம். அதுக்காகத்தான் நான் இதுக்குள்ள கொண்டு வரேன். சரியா? என்ன எடுத்துனோட இவ்வளவு பெருசா நாம போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வாராக்களுக்கு பதில் இதுதான். சரியா? அதனால கணக்கு யோசிக்க வேண்டாம். ரைட்? ஐம் ஜஸ்ட் சேயிங் இதுகள் இருக்கு அப்படின்றது. ஸோ ஃபங்க்ஷன் அப்ப சம்மண்ட பேர்ல நான் இப்போ ஒரு 2 விஷயத்தை எடுக்க போறேன். 2 வேரியபிள் வரும். வேரியபிள்னா என்ன? ஸோ வேரியபிள்ன்றது பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் நீங்க செய்யும் போது, ஒரு அப்ளிகேஷன் செய்யும் போது உங்களுக்கு தேவையான டேட்டாக்களை நீங்க ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு ஏரியா தான் இந்த வேரியபிள். ஸோ 2 விதமான வேரியபிள் வேணும் எனக்கு. சொல்ல போனா 2 நம்பர்ல இந்த மார்க்ஸை வேண்டதுக்கும் இப்போ அதோட கூட்டுத்தொகை வச்சிருக்கிறதுக்கும் மொத்தமா 3 வேணும். ஸோ நான் 3 பேரை டிக்ளேர் பண்றேன். ஒன்று லெட் இ மார்க்ஸ் என்ற ஒரு ஆள், கமா எம் மார்க்ஸ் என்ற ஒரு ஆள், கமா டோட்டல் என்ற ஒரு ஆள். இவ்வளவு தேடு. ஸோ அதான் லெட் என்று சொன்னா என்னன்னு சொன்னா இப்படி இந்த பெயர்ல ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்காக நாங்க பாவிக்கிற விஷயம் ஒரு கீவேர்ட் தான் லெட். ஸோ இப்ப நாம இப்ப நாம கதைக்கிற தமிழ்ல ஒரு சொற்களுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு சொற்களுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அதே மாதிரி இங்க ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் இந்த கான்செப்ட்கள்ல பாவிக்கிற சில வார்த்தைகளுக்கு மீனிங் இருக்கு. அதுல கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இங்க இப்படி சொல்லிட்டா அந்த இன்டர்பிரட்டருக்கு தெரிஞ்சிடும். ரைட்? ஓகே, இதெல்லாம் வேரியபிள்ஸ், இதுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது அப்படின்ட்டு புரியும். சரி, தட் இஸ் திங் ஆக்சுவலி இங்க நடக்க போகுது. அப்ப இனிஷியலி நான் இ மார்க்ஸ் என்ற இந்த ஆளுக்குள்ள யாரை போட போறேன்? இங்க இருக்கிற இல்லையா இ மார்க்ஸ் என்ற பேர் வைக்கப்பட்ட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இவரை நான் போடணும். ஸோ அப்ப இங்க கனெக்ட் ஆகிருக்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ நான் இங்க எடுத்து போட போறேன். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா டாக்குமெண்ட்ல, அதாவது இந்த ஸ்கிரிப்ட் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த டாக்குமெண்ட்ல ஒரு ஆள் எடுங்க. அப்ப டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடியை யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டை கனெக்ட் பண்ணுங்க. என்ன ஐடியை நாங்க வச்சு இ மார்க்ஸ் கேபிட்டல் ரைட் வழியாக கவனிச்சுக்கலாம்.
ஸோ ஐடியை யூஸ் பண்ணுங்க. டபுள் கொட்டேஷன் அந்த பேரை வைக்கணும். ஸோ இமார்க்ஸ். இமார்க்ஸ் என்ற பேர்ல என்ன விஷயம் வந்துச்சோ அவரோட அந்த வேல்யூ எடுங்க. சிம்பிள். சரி, வேல்யூ எடுங்க. ரைட். ஸோ பேசிக்கா சொன்னா வேல்யூ எடுங்க, செமிகோலன். இதே மாதிரி அடுத்தா எம்மார்க்ஸ்ன்றதுக்குள்ள டாக்குமெண்டால டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி எடுங்க. இதுக்குள்ள திருப்ப என்ன பேர்ல அங்க வச்சிருக்கோம் நாம? எம்மார்க்ஸ் கேபிட்டல், ரைட். ஸோ எம்மார்க்ஸ் டாட் வேல்யூ இவ்வளவு எடுத்தாச்சு. இப்ப என்னட்ட ரெண்டு இங்க இருக்கிற ரெண்டு டேட்டாக்கும் அங்க அடிக்கப்பட்ட விஷயத்தின் வேல்யூ எடுத்து. ஸோ இப்ப முதலாவது விஷயம் வடிவ ஓர்டர்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரு மார்க்ஸ் வருது, திருப்ப இன்னொரு மார்க்ஸ் டைப் பண்ணப்படுது, பிறகு பட்டன் கிளிக் பண்ணப்படுது, கிளிக் பண்ணா சம்மன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணப்படுது, கால் பண்ணப்பட்டா அவர் அங்கே வருவார். சம்முக்குள்ள முதலாவது 2-3 வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கு ஸ்டோர் பண்றதுக்காக டேட்டாவை. தென் அதுல இமார்க்ஸ்ன்றதுக்குள்ள அங்க இமார்க்ஸ் என்ன பெயர் அடிக்கப்பட்டுச்சோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ எடுபடும். தென் இங்க எம்மார்க்ஸ் சொல்லப்பட்டதுல அங்க எம்மார்க்ஸ் என்ன வேல்யூ அடிக்கப்பட்டுச்சோ அந்த வேல்யூ எடுபடும். என்ன நம்பரோ அதே நம்பர் இப்போ எடுக்கப்பட்டாச்சு. இப்ப விஷயம் என்ன சொன்னா இதை நாங்க ரெண்டையும் கூட்ட போறோம். அப்ப டோட்டல் ஈக்குவல் ஈக்குவல் லைக் இமார்க்ஸ். ஸோ இமார்க்ஸ் பிளஸ் எம்மார்க்ஸ் செமிக்கோலன். செமிக்கோலன்னா இங்க ஃபுல் ஸ்டாப்னு அர்த்தம். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது அப்படின்னு காட்டுறதுக்கலாம். ரைட். இப்ப டோட்டலுக்குள்ள இந்த 2 மார்க்ஸும் வந்துட்டு எந்த 2 மார்க்ஸும் இங்க டைப் பண்ணப்பட்டிருக்கிற என்ன மார்க்ஸோ அந்த மார்க்ஸ் இங்க டைப் பண்ணப்பட்டு சிம்பிள் திங். ரைட். இப்ப நான் அதே அலர்ட்ல காட்ட போறேன். ரைட். ஸோ அலர்ட்ல ஒரு வார்த்தை சொல்ல போறேன். ஸோ டோட்டல் இஸ் அதோட என்ன காட்டப்படணும்? பிளஸ் டோட்டல். அதே ஒன்று டபுள் கொட்டேஷனுக்குள்ள இன்னொன்று பிளஸ் பக்கத்துல எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள எழுதும் போது அது அந்த வார்த்தையை எதுக்குமே யோசிக்காமல் அது அப்படியே பிரிண்ட் பண்ணும் இந்த இந்த ப்ரௌசர். பட் வெளியால ஒரு விஷயத்த நார்மலா எழுதும் போது அதை பிரிண்ட் பண்ணாமல அதுக்கு பதிலாக அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு, அது பெருமதி என்ன, அதை தான் பிரிண்ட் பண்ணும். ஆக்சுவலி டோட்டல் என்ற வார்த்தை வராமல டோட்டலுக்குள்ள இருக்க வேல்யூ என்னவோ அதுதான் வரும். ஸோ சிம்பிளா சொன்னா இந்த டோட்டல்ன்றதுக்குள்ள இ மார்க்ஸுக்குள்ள ஒரு வேல்யூம் எம் மார்க்ஸுக்குள்ள ஒரு வேல்யூம் வந்திருக்கும், அதோட கூட்டுத்தொகை இருக்கு. அப்ப அந்த விஷயம் அது. ஸோ இந்த கன்செப்டை நாம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேசிக்கா சொன்னா இப்ப சம்மன்ற இந்த கன்செப்டுக்குள்ள இந்த விஷயம் எப்படி ரன் ஆக போகுதுன்றதை பார்ப்போம். இப்போ பேசிக்கா இப்ப HTML கன்செப்டுக்குள்ள வாரம் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, பட்டன் இருக்கு. ஸோ அதை தான் நீங்க முன்னுக்கு பாக்குறது இந்த கன்செப்ட். இதுல இந்த பட்டனை இப்ப கிளிக் பண்ணினா ஆக்சுவலி இங்க சம்மன்ற இந்த ஆள் கால் பண்ணப்படுவார். சரி, சம்மன்றவர் இந்த ஆபரேஷன் ஜேஸ்ல யாரா இருக்குன்னு சொன்னா சம்மன்ற கான்செப்டுக்குள்ள 3 வேரியபிள் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகி அதுக்குள்ள 2 வேரியபிளுக்குள்ள இங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணப்பட்ட அந்த மார்க்ஸ் வந்துடும். ரைட். தென் அதுக்கு பிறகு அதை ரெண்டையும் கூட்டி டோட்டல் போட்டு டோட்டலா நம்ம அலர்ட்ல காட்ட போறோம். இதுதான் செய்யப்பட போற வேலை. சரி, பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஒரு புல ஒன்று வரும், அது கடைசியா சொல்றேன் இந்த என்ன கதைன்ட்டு. ஸோ 74 நான் கொடுக்குறேன். மேக்ஸ் மார்க்ஸ்ல நான் இப்போ 65 கொடுக்குறேன். ஆட் பண்றேன். ரைட். என்ன நடந்திருக்கு? 74 வந்தாச்சு, 64 அட்டன்றது கொடுத்தாச்சு, ஆனா ரன் ஆகல. ரைட். ஸோ அப்ப இதுல 3 பிரச்சனை இருக்கு. மெயினானதா சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு மிச்சத்தை காய்ப்போம். ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஃபங்க்ஷன் ஓகே, சம்மன்றது ஓகே, நம்ம மற்ற வேலைகள் நடந்துச்சு, ஆனா இங்க அந்த அவுட்புட் வரல. அலர்ட் பண்ணும்போது இந்த கன்செப்ட் நடக்கல. ஸோ டோட்டல் இ மார்க்ஸ் இந்த கன்செப்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இன்டர்பிரட்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? பேசிக்கா சொன்னா இந்த கன்செப்ட் இந்த அலர்ட் இந்த கன்செப்ட்ல லைக் இனிஷியலி எங்க எரர் வரும் அந்த கன்செப்ட் தான் இங்க காட்டாது. எரர் நார்மலா காட்டாது. இப்ப நான் இப்படி ரன் பண்றேன், இதுல ஏதோ ஒரு எரர் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப நாம ரன் பண்றோம், இங்க ஓகே அட்டை கொடுத்தோம்னு சொன்னா இங்க சான்ஸ் இல்லை. ரைட். ரிஃப்ரெஷ் பண்றேன். ரைட். 74 கொடுக்குறேன். சரி, ஓகே. ஸோ எரர் ஏதாவது வந்தா கூட உங்களுக்கு காட்ட சான்ஸ் இல்லை. அட் பண்றேன். ரைட். ஓகே, பிரச்சனை முடிஞ்சு. சரியா? அதுல ஒரு எரரும் இல்ல. ஸ்கிரிப்ட் நான் சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணல, அவ்வளவுதான். ரைட். இப்ப கன்செப்ட் என்ன? 74 45 கூட்டி தர சொன்னா இது 74 45 பக்கத்துல வச்சிருக்கு. கூட்டி தர சொன்னா இத பக்கத்துல வச்சிருக்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? ரைட். இப்ப இங்க நான் இங்க கூட்ட சொன்னா அந்த அர்த்தம் என்னடா, ரெண்டே பக்கத்துல எப்படி இந்த டோட்டலிஸ் என்ற வசனத்தையும் இந்த வேலையை பக்கத்துல வைக்கிறதுக்கு இந்த பிளஸ் யூஸ் பண்ணப்பட்டுச்சோ அதே மாதிரி இங்கேயும் பிளஸ்ன்றது 2 விஷயத்த சேர்த்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, கூட்டல. ஏன் கூட்டல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு முதலாவது பதில் என்னன்னு சொன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 74 45 நம்பர் இல்ல, இது ஒரு டெக்ஸ்ட். அப்ப டெக்ஸ்ட பக்கத்துல வச்சிருக்கு. அப்படித்தான் அது மீன் பண்ணுது. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க கொடுத்த வேல்யூவை 74 உங்களுக்கு நம்பர் தெரியும், ஆனா அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டெக்ஸ்ட், ஒரு டபுள் கொட்டேஷன் எழுதுற ஒரு நார்மல் வசனம்.
அப்படிதான் அது நினைக்குது. அப்படின்றதால அதை என்ன செஞ்சிருக்கு, நீங்க பிளஸ் பண்ண சொன்னதை உங்களை பொறுத்தவரைங்க அது பிளஸ் பக்கத்துல பதில் வச்சிருக்கு. அப்ப இது ஒரு நம்பர் அப்படின்னு சொன்னா தான் அது கூட்டும், இல்லாட்டி கூட்டாது. ஆக்சுவலி ப்ரோக்ராமிங் இருக்கிற ஸ்கிரிப்டிங் இருக்கிற விஷயமே நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அது செய்ய முடியாது, அதுவும் ஒன்று செய்யாது. லைக் அது ஒரு ஏ கன்செப்ட் எல்லாம் இல்ல, லைக் ஒரு நார்மல் ஸ்கிரிப்ட். அப்ப இது ஒரு நம்பர்னா இது நம்பர்னு நாம ஒண்ணுக்கு சொல்லணும். இது டெக்ஸ்டா எடுக்கிற விஷயத்த நான் நம்பர் சொல்லாமல சொன்னா இப்படி ஒரு வேலையை காட்டுவது. சோ நான் ஒவ்வொரு இந்த நம்பராக வேண்டிய அந்த ஆட்களுக்கு முன்னாடி நம்பர் போட்டு அதை பிராக்கெட்டுக்குள்ள தான் இவ்வளவு பேர் எழுதும். சோ இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இ மார்க்ஸ் ஒரு நம்பர், எம் மார்க்ஸ் ஒரு நம்பர். அப்ப டோட்டலுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவர் மார்க்ஸா தான் போவேன், அதாவது கூட்டுத்தொகையா தான் போவேன். இப்ப டோட்டல் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா சேவ் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ நாம ஸோ 76 கொடுக்குறேன், மெத்ஸ் மார்க்ஸ் 89 கொடுக்குறேன், ஆட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா கூட்டுத்தொகை வரும். ஸோ ஆக்சுவலி அங்க நடந்த விஷயம் அது. அப்போ அது டெக்ஸ்டா ஃபீல் பண்ணதால அது அப்படி பக்கத்துல வச்சுது. பட் இப்போ இது கல்குலேஷனா காட்டு. ஸோ ஆக்சுவலி இப்போ இது அலர்ட் பாக்ஸ்ல காட்டுது, ரைட்? ஸோ அலர்ட் பாக்ஸ்ன்றதுல நாம நார்மலா இப்படி செய்யறோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல 3 விதமா அவுட்புட் பண்ணலாம். ஒன்று இப்படி அலர்ட் பண்றது, அல்லது கன்சோல் டாட் லொக்னு கொடுத்து அதே வார்த்தையை நான் எழுதுறேன், சரியா? இதே விஷயத்த கன்சோல் டாட் லொக்ல ரைட் பண்றேன், சர்வ் பண்றேன், தென் ரன் ரிஃப்ரெஷ் பண்றேன். சம் ஜஸ்ட் புட்டிங் இட் அகைன், ரைட் 63 ஆட் பண்றேன். ஸோ 138. அப்ப அது எங்க வந்துச்சு, அது எங்க ஆன்சர் சொன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்ல போய் இதெல்லாம் பிறகு நமக்கு தேவைப்படும். இப்ப வேணா நான் சும்மா சொல்றேன். கன்சோல்ல போனீங்கன்னா இங்க அது காட்டும் டோட்டலி சார். ஸோ கன்சோல்ன்றது ஒரு டெவலப்பர் என்ன பிரச்சனை வருது வரல எப்படி ரன் ஆகுதுன்றதை பழகி கொள்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி மறைமுகமா ஒரு விஷயம் இருக்கு டெவலப்பருக்கு. வெளியால அவுட்புட்டா அது தெரியாது, இங்க உள்ளுக்கு தெரியும். ஸோ என்ன எரர் இருக்கா அதாவது இதுல காட்டுங்கன்னு கன்சோல் லெவல். அப்ப கன்சோல் டாட் லொக்ல நாம அவுட்புட் கொண்டுடலாம், அலர்ட்ல கொண்டுடலாம், அல்லது இன்னொரு விஷயமும் செய்யலாம். அது என்ன செய்யலாம்னு சொன்னா, நான் இந்த பட்டனுக்கு கீழேயே ஒரு டெக்ஸ்ட கொண்டு வர ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃபுக்குள்ள அந்த அவுட்புட் தெரியும், இந்த வசனம் தெரியுது, ரைட்? அது எப்படி செய்யறதுன்னா இந்த பேராகிராஃபுக்கு ஒரு ஐடியா வைப்போம், ரைட்? ரிசல்ட்னு சொல்லி. இப்ப பேராகிராஃபுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், ரிசல்ட். நான் இப்ப இந்த ஆபரேஷனுக்குள்ள ஒரு வேலை செய்யறேன். டாக்குமெண்டால 8 எலிமெண்ட் பை ஐடி எடுக்கிறேன், ரைட்? இதுக்குள்ள நாம ரிசல்ட் என்ற ஒரு ஆளை எடுக்கிறோம். ஸோ ரிசல்ட் யார் இப்ப இவர். ஸோ ரிசல்ட் என்ன பேர்ல என்ன பேராகிராஃப் மீன் பண்றோம், இங்க டாக்குமெண்ட்ல அந்த எலிமெண்ட் எடுத்தாச்சு. அதோடைய இன்னர் HTML உள்ளுக்கு இருக்கிறாள் அப்படின்ட்டு ஈக்குவல் டு அதே வசனம், டோட்டல் இஸ் டோட்டல். இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணா கிளிக் கல்குலேட் ஆகி இந்த பட்டனுக்கு கீழே ஒரு பேராகிராஃப், அதாவது அந்த வசனம், இந்த வசனம் அப்படியே தெரியும், ரைட்? ரன் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்றேன், நம்பரை கொடுக்குறேன், மார்க்ஸ் கொடுக்குறேன், ஆட் பண்றேன். ஸோ முதலாவது அவுட்புட் 163 இங்க ஓகே, கன்சோல்ல ஓகே, அடுத்தது இங்க பேராகிராஃப். ஸோ இப்படி 3 விதமா ஒரு கன்செப்டை நாம செய்யலாம். இதுதான் நாம இங்க செய்யக்கூடிய 3 விதமான அவுட்புட். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு நார்மலா நாம ஒரு HTML எடுத்த இன்புட் என்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அதை அவுட்புட்டா பண்றதுக்கான 3 விதங்கள் இதுதான். இந்த 3 விஷயமும் முதல் புரிஞ்சிட்டுதான் என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுதான். நேற்று கேட்ட அதே கேள்விதான், இது என்ன, HTML என்னத்துக்கு பயன்படுத்தணும், அண்ட் CSS எதுக்கு யூஸ் பண்ணோம், அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் என்னத்துக்காக யூஸ் பண்றோம், இருக்கிற எலிமெண்ட்ஸ்களை ஹேண்டில் பண்றதுக்கும் ஆப்ரேஷன்ஸ்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு நாம பாதிக்கிறோம். இந்த இந்த ஐடியா, இந்த ஃப்ளோ, இது எப்படி ரன் ஆகிற இந்த கன்செப்ட், இது எதுக்கு தேவை அப்படின்ற இந்த விஷயம் புரிஞ்சுதா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ் வச்சிருக்கு. அந்த கன்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்குறேன். யாருக்காவது கேள்விகள் இருக்கா இதுல? I'll give you 1 minute. அதற்காக கேள்வி இருக்கு, ஏன்னா இதுல இன்னொரு வேலை செய்ய போறோம், அதுக்கு முன்னாடி இதை கேட்கிறேன். இது கிளியரா இல்ல? யாருக்காவது இது ஏன் என்ற இந்த விஷயம் இன்னும் புரியலையா? இதை வச்சு என்ன செய்யலாம்ன்ற அந்த ஐடியா இன்னும் புரியாதாக்க? ஓகேயா? கிளியரா? ஆல்ரைட். ஓகே, ஓரளவுக்கு ஓகே. மிச்சாக்கள் என்ன கதை?
ரைட், ஓகே, ஃபைன். ஸோ டே விளங்காட்டி கேட்டுருங்கடா, அப்போ பிரச்சனை இல்லை. பட் விளங்காமல அப்படியே அமைதியா இருந்தா தான் இஷ்யூ, சரியா? ஸோ நார்மலா சிம்பிளான விஷயத்துல இருந்து நம்ம போவோம் ஒன் பை ஒன்னா வர மண்டேல இருந்து. பட் நான் இப்ப கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் நார்மலா உங்களை இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு. நாளைக்கு நாம நோட் ஜேஎஸ்ஸா இது எப்படி செய்யறது, எப்படி டெர்மினல் செய்யறது, அதுக்கு பிறகு இதெல்லாம் கதைக்க மாட்டோம். அதுக்கு பிறகு நம்ம இதுக்குள்ள வந்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி இதான் விஷயம், ரைட்? ஸோ இனிஷியலா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கன்செப்ட், இதை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க மைண்ட்ல, சரியா? ரைட். ஸோ அதுக்குள்ளே யாருக்காவது கேள்விகள் இருந்தா பிரச்சனை இல்லை, கேட்கலாம். ரைட், திஸ் திங். ஆக்சுவலி நம்ம இப்ப இதுல ஒரு விஷயம் செய்ய போறோம், சரியா? இதுல ஒரு பேசிக்கான கன்செப்ட் வந்து செய்ய போறோம், ரைட்? என்னன்னு சொன்னா ரிசல்ட்ஸை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஏயா பியா சியா அப்படின்ற மாதிரி இந்த அவரேஜை கண்டுபிடிச்சு பிறகு அது 70 விட பெருசா இருந்தா ஏ, 60 விட பெருசா இருந்தா பி, அதே நேரம் நம்ம 50 விட பெருசா இருந்தா சி, அப்படி இல்லாட்டி எஃப். இப்படி நாம கால்குலேட் பண்ண போறோம், ரைட்? திஸ் திங் ஆக்சுவலி நாம செய்ய போற விஷயம். ஸோ இதை எப்படி செய்யறது அப்படின்றத கதைப்போம், ரைட்? ஸோ நார்மலா ஒரு ஜாவா கன்செப்ட்ல நாம இப்போ ஒரு விஷயம் செய்ய போறோம் இனிஷியலி, ரைட்? ஐம் ஜஸ்ட் யா. ஸோ இப்போ எங்களோட கோடிங் பேஜுக்கு வரோம். ஸோ கோடிங் பேஜ் கன்செப்ட்ல நம்ம ஒரு வேலை செய்ய போறோம். ஸோ டோட்டலோட நிப்பாட்டிட்டோம். இப்போ நான் இன்னொரு வேலை செய்யறேன். ஸோ லெட் இன்னொரு ஆளை கிரியேட் பண்றேன், ஏவிஜி என்ற ஒரு ஆள். ஸோ இவரை டோட்டலை டிவைட் பண்றேன் 2. ஸோ அவரேஜை கண்டுபிடிச்சாச்சு, சிம்பிள் திங். ஸோ டோட்டல் என்ற ஒரு ஆள் எடுத்தோம். ஸோ டோட்டல் 2ஆல பிரிச்சா ஒரு அவரேஜ் என்ற சராசரி வரும்போது அதை ஏவிஜி என்ற ஒரு வேரியபிளுக்குள்ள போட்டாச்சு. ஏவிஜி என்ற பெயருக்குள்ள போட்டாச்சு. திஸ் இஸ் திங் ஆக்சுவலி நாம செய்யற இந்த கன்செப்ட், சரிதானே? அப்ப கன்செப்ட் இனிஷியலா இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இதுல இந்த அவரேஜ்ன்றதை வச்சு நாம ஒரு டெசிஷனை மேக் பண்ண போறோம். அவரேஜ்ன்றதை வச்சு ஒரு டெசிஷனை மேக் பண்ண போறோம், ரைட்? இது இத்தனைக்கு மேல இருந்தா பாஸா அல்லது ஏயா பியா சியா அப்படின்னு சொல்லி. அப்ப டெசிஷன் மேக்கிங் எல்லாத்துக்கும் நாம செய்யற ஒரு செயற்பாடு, இட்ஸ் அ பிரான்ச்சிங் கன்செப்ட். ரெண்டு இருக்கு, இஃப் கேஸ் இன்னொரு சுவிட்ச் கேஸ் என்ற ஒரு விஷயம். அது நம்ம போக பார்ப்போம். பட் இங்க இப்படி இருந்தால் அப்படின்ற ஒரு மீனிங் நாம இங்கிலீஷ்ல எப்படி கொண்டு வரோம்? இஃப். அவ்வளவுதான், சிம்பிளா சொன்னா இஃப். ஸோ இஃப் ஏவிஜி என்றது கிரேட்டர் தேன் or equal to. ஸோ ஏவிஜி என்றது கிரேட்டர் தேன் or equal to எத்தனை? 70 இருந்தா. ஸோ bracket. ஸோ இங்க எல்லாமே bracket என்றது மீனிங் இட்ஸ் an encapsulation thing. லைக் இதுக்குள்ள இவ்வளவு தான், இவருக்குரியவர் இவர், இந்த இஃப் என்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரியவர் தான் இந்த கன்செப்ட், இந்த ஃபங்க்ஷனுக்குரியவர் தான் இந்த bracket தொடங்கி இங்க bracket வரைக்கும். அதுதான் இங்க நடக்குது, ரைட்? ஸோ அப்ப பேசிக்கா இஃப் அவரேஜ் என்றது 70 அல்லது 70 விட பெருசா இருந்தா அப்படின்னு சொன்னா, லைக் நாம செய்ய போறது இந்த முறை லைக் ஒரு கன்செப்டும் இல்ல. நான் இப்போ இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்த கொண்டு வரேன். இந்த ரிசல்ட்னு ஒரு விஷயம் இருக்கு தானே, ரிசல்ட்னு ஒரு விஷயம். ஸோ அதுக்கு கீழே லைக் நாம ஒரு 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 டிவிஷனை கொண்டு வரோம், ரைட்? ஒரு நார்மலா சொன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொண்டு வரும், ரைட்? அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும், ரிசல்ட் இப்படியே கொண்டு வரும், ரைட்? ஸோ இந்த ரிசல்ட் இப்படியே கொண்டு வரும். ஸோ அப்போ ரிசல்ட்ன்றது என்ன, ஆல்ரெடி நாம இங்க எழுதி வச்சிருக்கோம். ஸோ இதை நான் காப்பி பண்றேன், ரைட்? ஸோ காப்பி பண்றேன். ஸோ இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ முதல் டோட்டல் தெரியணும், ஓகே? டோட்டலோட இந்த இடத்துல அப்ப நான் இதை கமெண்ட் பண்ணி விடுறேன், இதை விலைங்க. ஸோ டோட்டல் தெரியட்டும். டோட்டலோட பிளஸ் என்ன விஷயம் தெரியணும். ஸோ டோட்டலோட எனக்கு ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் இஸ் கொண்டு வரணும். ஸோ தென் அதுக்கு பிறகு பிளஸ் ஏவிஜி தெரியணும், சிம்பிள் திங். அப்ப எனக்கு டோட்டலோட இந்த ஏவிஜி தெரியணும், ஏவிஜி தெரியணும். தென் பிளஸ் அதோட கிரேட் இஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு எழுதுவோம். ஸோ ஏ என்று தெரியும். ஸோ டோட்டல், ஆவரேஜ் அண்ட் கிரேட் இவ்வளவும் இதுக்குள்ளே தெரியும். வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த எனக்கு எப்ப தெரியணும்? 70 அல்லது 70 விட பெருசா இருந்தா. ஒருவேளை அப்படி இல்லாட்டி அப்ப அதுக்கு சொல்லுவோம் எல்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ அப்படி இல்லாட்டி அப்படின்ற வார்த்தைக்கு நாம் எல்ஸ்ன்றதை மீன் பண்ணுவோம் இங்க. ஸோ எல்ஸ் இப்படி இருந்தால் அப்ப எல்ஸ் இஃப். ஸோ அப்படி இல்லாம இப்படி இருந்தால் எப்படி இருந்தா? ஸோ ஏவிஜி அதே கான்செப்ட், ஏவிஜி கிரேட்டர் than equal to 60. ஏவிஜி என்பது greater than equal to 60, right? So bracket. I'm just copying this stuff. So copy பண்றேன், paste பண்றேன். So இங்க மட்டும் இந்த விஷயத்தை மட்டும் நான் b ன்னு மாத்துறேன். Likewise before we just need to do the same. Else if AVG என்றது இந்த மாதிரி greater than or equal to 50. So 50 ஆயிருந்தா bracket. So here I'm just changing the A to C.
ரைட். ஒருவேளை ஏயும் இல்ல, பியும் இல்ல, சியும் இல்ல, 70 இல்ல, 60 இல்ல, 50 இல்லைன்னு சொன்னா எல்ஸ். அப்படியே இல்லாட்டி, எதுக்குள்ளேயும் இல்லாட்டி, ஸோ எல்ஸ். இந்த முறை கண்டிஷன் நம்ம கொடுக்க போறது இல்ல. இந்த முறை நம்ம கண்டிஷன் கொடுக்க போறது இல்ல. ஸோ கிரேட் இஸ் டி என்று கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ ஏன் அதை நான் கண்டிஷன் கொடுக்குறேன் சொன்னா, இங்க நாம இப்படி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இதுக்குள்ள எதுக்குள்ளேயுமே வராதால் தான் இங்க வருது. ஸோ பேசிக்கலி இதுக்குள்ள எதுக்குள்ளேயுமே வராதாக்கள் இங்க வருவாங்க. ஸோ நான் சர்வ் பண்றேன், இப்ப ரன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தோம்னு சொன்னா லைக் 49 அண்ட் மெத்ஸ் மார்க்ஸ் வந்து 76 ஆட் பண்றேன். ஸோ முதல் அந்த கன்சோல் அது முதல் இருக்கு. ஸோ இங்க டோட்டல் என்ன, அவரேஜ் என்ன, தென் கிரேட் என்ன, இந்த கன்செப்ட் வரும். ஸோ பேசிக்கலி அந்த விஷயமும் நாம இங்க இந்த கன்செப்டுகள் வந்திருக்கு. ஸோ இப்படித்தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை நார்மலா ஹேண்டில் பண்றோம். இந்த விஷயத்தை தான் நாம இனிஷியலி நாம இது வந்து கதைக்கிறோம், ரைட். இப்படித்தான் நாம ஒரு செலெக்ஷன் கன்செப்ட், டெசிஷன் மேக்கிங் இதுகளை கொண்டு வரோம். இதுதான் எங்களுக்கு தேவையான முதல் கன்செப்ட். இது முதல் கிளியரா இந்த 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 ஐடியா நடந்தது விஷயம் விளங்கிச்சுதான். ஸோ இஃப்ல என்ன நடந்துச்சு, ஒரு கண்டிஷனை நான் கொடுத்தேன். நார்மலா அந்த கண்டிஷனை செக் பண்ணும்போது அது ட்ரூ, அதாவது இந்த கண்டிஷன் சரியா இது செஞ்சது. ஒருவேளை இதுக்குள்ள வராதால் இங்க வந்திருப்பேன், இதுக்குள்ள வராதால் இங்க, ஆனா எதுக்குள்ளயுமே வராதால் இங்க வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து இதுல வேற ஒரு மார்க்ஸ் இப்ப நம்ம அதுக்கு 35 கொடுக்குறோம், மேத்ஸ் மார்க்ஸே ஒரு 39 கொடுக்குறோம். ஸோ ஆட் பண்றோம். இப்ப பார்க்கும்போது ரிசல்ட்ஸை பாருங்க, ரைட், கிரேட் இஸ் டி. ஸோ அப்ப எதுக்குள்ளயுமே வராதவர் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வரும். ஸோ இதுதான் இங்க ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்ல நடக்கிற விஷயம். இந்த விஷயம் புரிஞ்சுதா? நம்ம கணக்கு விஷயம் செய்யலாம், பட் இனிஷியலி இதை தான் நான் நார்மலா ஆக பேசிக்கா சொல்ல நினைக்கிற விஷயம். சில பேருக்கு இது இப்பதான் பாக்குறீங்கன்ற போது இதுவே பெரிய விஷயமா தெரியும், அது போக போக பழகிடும். பட் இதுதான் கன்செப்ட் இனிஷியல், ரைட். ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்ல நினைச்ச விஷயம் இவ்வளவு தான். ஆனால் இதோட சேர்த்து நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல நினைக்கிறேன், ரைட். கிவ் மீ வைல். ஸோ நீங்க நாளைக்கு ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணி உங்களோட பிசில இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஸோ நோட் ஜேஎஸ், ஸோ நோட் ஜேஎஸ் டவுன்லோட்னு போங்க. ஸோ நோட் ஜேஎஸ் டவுன்லோட்னு போங்க. ஸோ நோட் ஜேஎஸ் டவுன்லோடும் முதல் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ரைட். ஸோ V24 LTS வெர்ஷன், அதாவது லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன், கரண்ட் தேவையில்லை, LTS வெர்ஷன். இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க, பெட்டர். ஸோ பேசிக்கா சொன்னா, ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்றதா இருந்தா லைக் நீங்க நார்மலா விண்டோஸ் இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளி ஓகே. இந்த நாளையில இருந்து நாம நோட் ஜேஎஸ் கன்செப்டுக்குள்ள தான் போவோம். ஸோ அதனால அதை கொஞ்சம் பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, பெட்டரா இருக்கு, ரைட். ஸோ அடுத்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லைன்னு சொன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடையும் டெவலப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளையில இருந்து நமக்கு இந்த நோட் ஜேஎஸ் கன்செப்டுகளுக்குள்ள நாம இந்த விஷயங்களை கதைக்கிற மாதிரி இருக்கும். தென் அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்த்துக்கணும், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கு நான் கதைக்கிற இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கனெக்ஷன் இதுதான். ஸோ உங்களுக்கு முதல் பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு HTML ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி கனெக்ட் ஆகுது, அது எப்படி கால் பண்ணப்படுது, தென் அதே மாதிரி ஒரு HTML ஃபைலா இருந்தால் அதுல எப்படி CSS கனெக்ட் ஆகுது, CSSல என்ன எழுதுறோம், எப்படி எழுதுறோம், தென் அதை எப்படி அவுட்புட்டை கொண்டு வருது. இந்த விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு இப்போதைக்கு இனிஷியலா தெரிய வேண்டியது. நம்ம திருப்ப நோட் ஜேஸோட சேர்த்து கொஞ்சம் 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 கதைக்கும் போது மிச்சத்தை கதைக்கும். பட் இனிஷியலி ஒரு HTML எதுக்கு, CSS எதுக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு, மூன்றும் சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு வெப் பேஜா, ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆப்பா எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி உங்களுக்கு புரிய வேண்டிய கன்செப்ட், ரைட். ஸோ மற்றபடி கணக்கு ஆழமெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் என்னன்னு புரிஞ்சா காணும். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு அதுக்குள்ள? யாருக்காச்சும் கேள்விகள்? நோ எனி, ரைட். ஓகே, தென் திஸ் த திங். போக போக கேள்விகள் நான் கேட்கும் போது தயவு செய்து பதில் சொல்ல பாருங்க. லைக் என்னன்னு சொன்னா, கேள்விகள் கேட்கறதும் நீங்க டவுட்ஸ் கேட்கறது, நான் திருப்ப கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்றதும் கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தா தான் செஷன் கொஞ்சம் கூடுதலா இனோவேட்டிவா இருக்கும். லைக் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், கேள்விகள் வரும், டவுட்ஸ் வரும், அதுல விளங்கப்படுத்த நல்லா இருக்கும். நான் ஏதோ பாடமாக்கினதையும் வளமையா செய்யறதையும் ஒப்புவிக்கிற மாதிரி இருந்தால் இட்ஸ் லைக் என்ன சொல்றது, அந்தளவுக்கு ஒரு நைஸா இருக்காது, ரைட். ஸோ ட்ரை டு டூ சம் லைக் கன்ஃபிளிக்ஸ், கொஞ்சம் கலவரத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா போக வாய்ப்பு இருக்கு, அங்கால போக போகும். ஸோ மேக் சம் இன்ட்ராக்ஷன், ரைட். ஸோ திஸ் திங் ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் லைக் மற்றபடி எல்லாம் ஓகேன்னு சொன்னா தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நாளைக்கு நான் சொன்ன விஷயங்களை ரெடி பண்ணி கொண்டு வாங்க. நாளைக்கு சந்திப்போம். டேக் கேர், பை, ஹேவ் யூ கால்